கவன் எடுத்தோட சுத்துவீங்களா? முதல்ல எடுக்கப்பா கவனை. என்ன எடுப்பீங்க? டேக். பாக்கிறது கவனம் எடுக்கிற மாதிரி என்னதான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. என்ன அடிக்க போறீங்க? யார் அடிக்க போறீங்க? கோலியாத்தை வெல்த்து போறோம். ஆனா அந்த மனுஷன் எனக்கு கோலியாத் இல்ல. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற சாத்தானன் கிரீகன் அவனுக்குள்ள இருந்து அநேகரை கீழே தள்ளிட்டு இருக்கு. சூனியம் பண்ண வச்சு கீழே தள்ளிட்டு இருக்கு. ஆனா என் தேவன் பெரியவர். My God is great. He will do great wonderful things in my life. Hallelujah. சொல்லுங்க. He will do great wonderful things in my life. Amen. Hallelujah. The Lord shall do great and wonderful things from us. தேவன் நம்மிலிருந்து பெரிய அதிசயமான காரியங்களை செய்வார். He will be inside us. அவர் நமக்குள்ளே இருந்து and he shall do great and wonderful things. அவர் மகா பெரிய அதிசயங்களை செய்வார். You're going to see the greatest powerful year of your life. உங்க வாழ்க்கையிலே மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஆண்டை நீங்கள் For you it is a different manner. For me it's a different manner. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில வல்லமையாக இருக்கும். எனக்கு ஒரு வித்தியாச முறையில வல்லமையாக இருக்கும். But I asked the Lord for one thing. ஆனா ஆண்டவரிடத்துல ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன். I didn't ask for anything else. வேற ஒன்றும் இல்லை. Might be I will be having many desires in my heart. என் இதயத்துல நிறைய வாஞ்சைகள் இருக்கலாம். Forget that. அதெல்லாம் மறந்துட்டு. Lord, let me forget that. ஆண்டவரே அதெல்லாம் நான் மறந்துட்டு. Let me do your will with all your power. உம்முடைய வல்லமையுடன் உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாக நான் இருக்க Give me the வேண்டும். strength, O Lord. அதற்கு எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. Give me the power, Lord. எனக்கு வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. Lord, I should stand in your strength. ஆண்டவரே உங்களுடைய பலனிலே நான் இருக்க வேண்டும். Not in might, not in power, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, but through the power of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுடன். Lord, help us, Lord. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us, Lord. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. King Asa said, Lord, help us, Lord. ஆசா ராஜா சொன்னது போல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. So many people gathered together coming against us. எத்தனையோ ஜனங்கள் ஒன்றாக கூடி எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். But, oh Lord, ஆனால் ஆண்டவரே, oh Lord, ஆண்டவரே, oh Lord, oh ஆண்டவரே, Lord, help me, Lord. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. I call on you, Lord. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். You're my only help. எனக்கு ஒரே உதவி நீங்க தான். You're my only desire. நீங்க தான் என்னோட ஒரே வாஞ்சை. What good music. தங்கீருதே keep with the beat. தாழ்மையுள்ளவனிடம் தங்கீருதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சவுண்ட் கம்மி பண்ணுங்க. சுகமோடன் தம்மேலமோடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமோடன் தம்மேலமோடன் சேவை செய்ய சேவை செய்ய கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாட்டம் காத்ததுவே என்னும் தேவை. Come on, say. Come on, sing.
Are you able to feel the anointing? கிருபை பெரிதல்லோ floating anointing, என் ஜீவனிலே like floating in the water. தண்ணில இப்படி மிதக்கிறத போல அபிஷேகம். Floating anointing. தேடும் புது கிருபை தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் anointing flow in the name of Jesus. There's anointing. Yes, Lord. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ அநேக காரியங்கள் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரோடே சோர்வின்றினானோ கிருபை பெரிதல்லோ. What do you feel, Maggie? What do you feel? Presence of God. Fire. Healing anointing. Fire. நிற்பது கிருபை. Fire. I feel a heavy hand upon me. Come on, translate. I feel a heavy hand upon me. பலத்த கரத்தை நான் உணர்கிறேன். And I am praying for Maggie now.
நான் மேகிக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். I did not know. She might be feeling the hand what I've given in her head. எனக்கு தெரியல, அவ தலையின் மேல நான் வைத்திருக்கிற கரத்துல இருக்கிற கரத்தின் அவளுக்கு உணர முடியலாம். But what do you feel? Say. What do you feel? வேற யாரோ பக்கத்துல இருக்கு. Yes, that's what I feel often when I come here. இங்க வரும்போதெல்லாம் என் பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. Whenever I come and stand, I don't speak, which I've already took from the Bible. I speak what the Holy Spirit says. இங்க வந்த உடனே பைபிள்ல இருந்து எடுத்து பேசுற காரியங்கள் நான் பேச மாட்டேன். பரிசுத்த ஆவி என்ன சொல்லுகிறாரோ அதுதான் பேசுவேன். I speak the power of the Holy Spirit. கர்த்தருடைய வல்லமை குறித்து நான் பேசுகிறேன். If you want to listen, listen. உனக்கு கேட்பதற்கு உனக்கு செவிகள் இருக்குமானால் நீ கேள். கர்த்தருடைய கரம் வல்லமை நிறைந்த கரம். The hand of the Lord is the most powerful hand, and no one can defeat you when the hand of the Lord is upon you. ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்குமானால். இன்னைக்கு உனக்கு வேணுமா கர்த்தருடைய கரம்? Do you want the hand of the Lord to be upon you now? Do you want the hand of the Lord to be upon you now? Come on, say. அவனுடைய கரம் உன் மேல இருக்க நீ விரும்புகிறாய் அந்த வேளையில. Just take your right hand and keep it down. உன் வலது கையை எடுத்து உன் தலையின் மேல நீ வை. Take your right hand. உன் வலது கையை எடுத்து Just say to the Lord, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, Lord, make my hand holy. ஆண்டவரே என் கைகளை பரிசுத்தமாக்கும். Cleanse my hand by thy blood. உம்முடைய இரத்தத்தினால் என் கைகளை நீ சுத்திகரியும். You cleanse my hand with your blood. உம்முடைய இரத்தத்தினால் என் கரங்களை நீ சுத்திகரியும். Then now you keep your hand upon your head. இதை சொல்ல பிறகு உங்க தலையின் மேல உங்க கையை எடுத்து வைங்க. And the Lord shall cleanse you. அப்பொழுது ஆண்டவர் உன்னை சுத்திகரிப்பார். Now keep your hand upon your head. இப்பொழுது உன் கையை எடுத்து உன் தலையின் மேல நீ வை. It's not me, it's a power of God. இது நான் அல்ல, இது ஆண்டவருடைய வல்லமை. Standing beside you. உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். Standing beside you. உன் பக்கத்திலே நின்று Oh கொண்டிருக்கிறார். my dear. Oh my dear. என் அன்பான என் பிள்ளையே. Oh my dear. என் அன்பான என் How பிள்ளையே. much I love you. நான் உன்னை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறேன். So many times you've gone away from me. எத்தனையோ நேரங்களில் நீ என்னை விட்டு தூரமா போயிருக்கிற. You've gone very far. ரொம்ப தூரமா போயிருக்கிற. You did all the filthy things what I don't like. எனக்கு விருப்பமில்லாத அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செய்தாய். Even though you did that, நீ அதை செய்த போது கூட I forgave you. நான் உன்னை மன்னித்தேன். Now I call unto you. இப்பொழுது நான் உன்னை கூப்பிடுகிறேன். I call unto you. உன்னை கூப்பிடுகிறேன். I call unto you by your name. உன் பெயரை சொல்லி உன்னை நான் கூப்பிடுகிறேன். You are needed for the kingdom of God. நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ வேண்டும். The Lord says, I have chosen you for the battle. ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்திற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I have chosen you for the battle. யுத்தத்திற்காக நான் உன்னை You say you are not fit for anything. நீ சொல்ற ஆண்டவரே நான் எதுக்குமே தகுதி இல்ல. But the Lord says, I will make you pure. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பரிசுத்தமாக And மாற்றுவேன். I will make you fit உன்னை தகுதியாக்குவேன். to stand in the front in the battle. யுத்த களத்திலே முன்னாக நிற்கிறதற்கு You will உன்னை be like a warrior. தகுதிப்படுத்துவேன்.
நீ முன்னே நின்று You'll take the sword of the God. ஆண்டுடைய கேடகத்தை நீ எடுத்து ஆண்டுடைய பட்டயத்தை நீ எடுப்பாய். ஆண்டுடைய பட்டயத்தை நீ You'll எடுப்பாய். take the sword of the Lord. ஆண்டுடைய பட்டயத்தை நீ எடுப்பாய். You will fight the evil ones. சாத்தானை நீ ஜெயிப்பாய். In my name, என் நாமத்தினாலே says the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார். Not in your name. உன் நாமத்தினால் அல்ல. In my name I cleanse you. என் நாமத்தினாலே நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். In my name I cleanse you. என் நாமத்தினாலே நான் உன்னை You're பரிசுத்தமாக்குகிறேன். pure now. இப்பொழுது நீ பரிசுத்தமானாய். You're holy now. நீ பரிசுத்தமானாய். You're clear நீ now. பரிசுத்தமானாய். Every evil power depart from you now. உன்கிட்ட இருந்த எல்லா சாத்தானின் வல்லமைகளும் வெளியே வந்து I விட்டது. will help you to lead a holy life, says the Lord. நான் உன்னை பரிசுத்த வாழ்க்கையில நடத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். I will help you to lead a holy life. ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் நான் உதவி உனக்கு செய்வேன். I will help you. உனக்கு நான் உதவி செய்வேன். Don't have anything of the devil inside you. அவனுக்கு உண்டான காரியம் உனக்குள்ளே ஒன்றும் இல்லாத. Say as the Lord said. ஆண்டவர் சொல்லுகிறது போல நீயும் Here சொல்ல comes வேண்டும். the prince of the air, இதோ உலகத்தின் அதிபதி the வருகிறார். prince of the world. இதோ உலகத்தின் அதிபதி And you shall வருகிறார். say, I don't have anything of him in அவனை me. பார்த்து நீ என்ன சொல்லுவ? அவனுக்கு உண்டானவைகள் ஒன்றுமே எனக்குள்ளே இல்ல. Then you will be prepared for the fight. அப்பொழுது அந்த யுத்தத்திலே நீ நிற்கிறதுக்கு ஆயத்தப்படுவாய். And I will fight before, I'll go before you. நான் உனக்கு முன்பதாக சென்று I will make every crooked way straight. எல்லா கோணலான வழிகளை நேராக மாற்றுவேன். You know, I have chosen you for me. நான் எனக்கென்று உன்னை தெரிந்து So only I கொண்டிருக்கிறேன். given you your life. அதனால் தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். I given you your life. உனக்கு உன் ஜீவனை What கொடுத்திருக்கிறேன். else you require? இதை தாண்டி உனக்கு வேற என்ன வேண்டும்? I have given you life. நான் உனக்கு ஜீவனை And you live for கொடுத்திருக்கிறேன். me. நீ எனக்காக You live for வாழுகிறாய். me. நீ எனக்காக வாழுகிறாய். Do you want to live for me? நீ எனக்காக வாழ வேண்டுமா? Or do you want to live for the demons? Do you want to live for the demons? இல்ல சாத்தானுக்கு வாழ போகிறாயா? Whom are you going to live for? நீ யாருக்காக வாழ போகிறாய்? I live for Jesus. Day after day. I live for Jesus. Let come what may. The Holy Spirit. I will obey. I live for Jesus. Day after day. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சீரே நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். Come on, say, I live for Jesus. Day after day. Come on. I live for Jesus. Let come what may. The Holy Spirit. I will obey. I will obey. I live for Jesus. For Jesus, day after I live for Jesus. day. I live for Jesus. Let come what may. The Holy Spirit. The Holy Spirit. I will obey. I live for Jesus. There are some precious people here. There are some precious people here. இங்கே சில விசேஷித்த ஜனங்கள் இருக்கிறீர்கள். And the hand of the Lord is exactly in the center of their head. ஆண்டுடைய கரமானது அவர்களுடைய தலையிலே கரெக்டா நடுவுல இருக்கிறது. In the center of their head. அவங்க தலையின் நடு There are so பகுதியில much இருக்கிறது. special people here. நிறைய விசேஷித்த ஜனங்கள் இங்க இருக்கிறீர்கள். The center of their head, the hand of the Lord. அவங்களுடைய தலையின் And I நடுவிலே can ஆண்டுடைய feel கரம் இருக்கிறது. the presence of the Lord pressing me here, and also some of you. ஆண்டுடைய பிரசனம் இங்கே அழுத்துகிறதை என்னால உணர முடிகிறது. இங்க உங்க மத்தியிலும் உணர முடிகிறது. He is here. அவர் இங்கே இருக்கிறார். He is here. அவர் இங்கே இருக்கிறார். And he is telling, I call you. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணா
கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார், கஷ்டம் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் அழைக்கிறார். அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற இயேசு அழைக்கிறார். Jesus is calling you for a wonderful purpose. Come on, say, we are going to live a victorious life in the name of our Lord and Savior Jesus Christ. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு ஜெயமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். We are going to live the victorious life in the name of Jesus Christ of Nazareth. ஒரு ஜெயமான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்வோம். We are going to live a victorious life ஒரு ஜெயமான வாழ்க்கையை நாங்கள் in the வாழ name of போகிறோம். Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் Every நாமத்தினாலே demonic power, எல்லா சாத்தானின் வல்லமை, that demonic power எல்லா which சாத்தானின் is trying வல்லமை to affect us and our family, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் shall not be able to affect us in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் நம்மளை எந்த சேதமும் உண்டு பண்ண We are washed by the blood of Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் We are covered by the blood of ரத்தத்தினாலே Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் The fire of the Lord. ரத்தத்தினாலே இருக்கிறோம். I'm under the fire of the Lord. நாங்கள் ஆண்டவருடைய அக்கினியின் அடியிலே இருக்கிறோம். I'm covered under the cloud of the Lord, ஆண்டவருடைய மேகத்தின் அடியிலே நாங்கள் the இருக்கிறோம். shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலுடன் He shall be a wall of fire all around me. அவர் நம்மை சுற்றிலும் ஒரு He அக்கினி shall மதிலாக be a இருப்பார். wall of fire all around me. அவர் நம்மை Say, சுற்றி ஒரு அக்கினி say, மதிலாக he shall இருப்பார். be, he சொல்லுங்க, shall be, அவர் he shall be. அவர் அவர் என்னை சுற்றிலும் என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் ஒரு இருப்பார். அக்கினி மதிலாக இருப்பார். He shall be a wall of fire all around me அவர் என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி and மதிலாக my இருப்பார். family என் குடும்பத்தையும் and my family. என் குடும்பத்தையும் Fire in the name of Jesus. Fire come down inside you in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அக்கினியின் வல்லமை உன்மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Fire inside you. Fire inside you. Fire inside you. Fire, 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 fire. Fire inside you. Fire inside you. Cleansing fire. சுத்திகரிக்கிற அக்கினி. சுத்திகரிக்கிற அக்கினி. சுத்திகரிக்கிற அக்கினி. சுத்திகரிக்கிற அக்கினி. ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. ஆத்துமமே
என் முழு உள்ளமே ஒரு அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்ல. Come on. பெரிதல்லவோ அனுதினம் ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை. Hallelujah, praise the Lord. Hallelujah. Shall I say one thing? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? If I say that thing, you shall be very careful in the future. நான் அதை சொல்லும்போது நீங்கள் அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க எதிர்காலத்தில். This week I came to Alamadi, this place. இந்த வாரம் இந்த அலமாதிக்கு இந்த இடத்துக்கு நான் வந்தேன். From here I was going in this road. இந்த ரோட்ல இருந்து அந்த ரோடுக்கு நான் போய் கொண்டிருந்தேன். Towards the main road. மெயின் ரோடை நோக்கி. In the right side I saw a small dog. வலது பக்கத்துல ஒரு சின்ன நாயை நான் பார்த்தேன். Sitting on the road. ரோட்ல உட்கார்ந்து கொண்டிருந்தது. Turning its face towards me. என் பக்கமாக அதனுடைய முகத்தை திருப்பி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தது. Small dog, so I just saw that. சின்ன நாய்க்குட்டின்றனால நானும் பார்த்தேன். Suddenly I saw a peculiar different in that dog. திடீரென்று ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அந்த நாயிலே நான் பார்த்தேன். It looked completely like an evil spirit. அது முழுமையாக ஒரு சாத்தானுடைய ஆவியை போல இருந்தது. Seeing with a treacherous eyes. ஒரு பயங்கர விகாரமான கண்களோட என்னை பார்த்தது. ஒரு பயங்கரமான ஒரு கண்ணோட என்னை பார்த்து கொண்டிருந்தது. You might think it's a small dog. நீங்க நினைக்கலாம் அது சின்ன நாய். I also would have thought that it's a small dog. நானும் அப்படிதான் நினைச்சேன். So immediately I prayed to the Lord. உடனடியாக நான் இடத்துல ஜெபித்தேன். Is it possible for the evil spirits to come like this? ஆண்டவரே, சாத்தானுடைய ஆவிகள் இப்படியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? Because it's written all the spirits will go high. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதியிருக்குது எல்லா ஆவிகளும் மேலே போகும் என்று. But some spirits of the previous world, they are here. ஆனா முன்னாடி இருந்த உலகத்துல இருந்த சில ஆவிகள் இங்கே சுத்தி. But suddenly the Lord spoke to me. திடீரென்று ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். The Bible says about angels. ஆண்டவருடைய வேதத்திலே தேவதூதர்களை பற்றி எழுதி இருக்கிறது. The angels who encourage the people of God. தேவதூதர்கள் ஆண்டவருடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். Once I was from Erkar Hills when I was coming down. ஏற்காடு மலையில இருந்து கீழே வந்து கொண்டிருக்கும் பொழுது So it was a very hard work. I did not know it was very hard. அது ஒரு கடினமான வேலையாக இருந்தது. எனக்கு அது தெரியல. ஆனா நான் போயிட்டு திரும்ப I வந்து thought கொண்டிருந்தேன். everything is possible. நான் நினைச்சேன் எல்லாமே நம்மளால முடியும். Because I had my trust in the Lord. ஏன்னா என்னோட நம்பிக்கை ஆண்டவர் மேல I did not get a stick and you know that I got a stick. I did not get a stick but you know that I got a stick. நான் ஒரு கோல் நான் வந்து எடுக்கலாம்னா எனக்கு அது கிடைத்தது. கிடைக்கல ஆனா கிடைச்சிச்சு. கிடைக்கல ஆனா and it's still in Bethel. You see that so beautiful one. இன்னும் பெத்தேல்ல இருக்குது. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். See, even last week I went and saw that it was so beautiful. போன வாரம் கூட நான் போய் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. And I do not think without that stick I would have come down. இப்ப நினைச்சு பார்க்கும்போது அந்த கோல் இல்லாம என்னால கீழ இறங்கி வந்திருக்க முடியாது. Even though the Lord gave me a stick. இவன் ஆண்டவர் கோலை எனக்கு கொடுத்திருந்தாலும் He sent an angel. அவர் அவருடைய தேவதூதரை அனுப்பினார். I did not know that he was an angel. அவர் தேவதூதர் என்று நான் அறியாமல் இருந்தேன். He brought me till the end of the road. அந்த ரோடு கடைசி வரைக்கும் அவர் என்னோட வந்தார். And from here you வந்தார். can see it's very near. அங்க இருந்து It's like ரோடை the other நம்மளால church. பார்க்க முடியுது. Other church, no, so only distance. அங்க இருக்கிற இன்னொரு சபையை பார்க்கிற அளவுக்கு தான் வந்து ரோடு இருந்தது. But after he went, அவர் போன பிறகு I was not able to walk till that distance because
my legs started shivering. என்னால அந்த தூரம் கூட நடக்க முடியல. என்னுடைய Then கால்கள் how did I come so far? அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் என்னால How எப்படி did I நடக்க come so far? முடிந்தது? So many hours. இவ்வளோ மணி நேரம் என்னால எப்படி So நடந்து many வர hours. முடிந்தது? So many hours. இத்தனை மணி நேரம் நான் நடந்து வந்தேன். But how was it possible? அது எப்படி என்னால முடிந்தது? So because of the help of the angel, I was able to. தேவ தூதருடைய உதவினாலே என்னால அப்படி So நடந்து the வர Lord spoke முடிந்தது. to me. அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்துல When பேசினார். angels can take a form of a man, தேவ தூதர்கள் மனுஷருடைய ரூபத்தை எடுத்துக்கொள்ளும் போது the same fallen angel will also take a form of a creature or a animal. அதே விழுந்த தூதனான சாத்தானுடைய தூதன் இருக்கிறவன் எந்த ஒரு But not ordinary spirits cannot do that. சாதாரண ஆவிகள் அப்படி எந்த ஒரு ரூபத்தை எடுக்க Only முடியாது. the angelic foreign spirits. கீழே விழுந்த தேவ In Bible, தூதருடைய ஆவிகள் many தான் அப்படி crores செய்ய முடியும். of angels are fallen with Lucifer. வேதத்துல அப்படியாக தான் பார்த்தோம். எத்தனையோ கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் லூசிபர் கீழே விழும்போது அவர்களும் கூட So the விழுந்தார்கள். angels can take the form of an animal. அப்படி இருக்கும்போது அந்த கீழே விழுந்த தூதர்கள் எந்த ஒரு மாம்சம் I'm not telling this to create fear in you, but I should tell you because you should know in what kind of world you are living. உங்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வருவதற்காக நான் இதை சொல்லல. நம்ம எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து Make you கொள்வதற்காக be very careful in every step. நீங்க எல்லாவற்றையும் எச்சரிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு A fallen angel can take any form. அவனுடைய விழுந்த தூதன் எப்பேற்பட்ட ரூபத்தை ஆனாலும் எடுக்க முடியும். Can come and disturb you. உங்களை வந்து அப்புறம் தொல்லை செய்ய முடியும். You get my point? நான் சொல்லுகிறது உங்களுக்கு He புரிகிறது? can touch you only if you have something of Satan inside you. அவனுக்கு உண்டான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் போது அவனால தொடக்கூட முடியும். So many of people of you can tell that you don't have anything of Satan inside you. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற பேர் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவனுக்கு உண்டான காரியம் The thoughts of எனக்குள்ளே the evil one, ஒன்றுமில்லை. அவனுக்கு உண்டான the evil சிந்தனைகள், thoughts, the evil desires, அவனுக்கு உண்டான இச்சைகள், the evil lusts, அவனுக்கு உண்டான இச்சையான காரியங்கள், the evil desires, அவனுக்கு உண்டான விருப்பங்கள். வாஞ்சைகள், விருப்பங்கள். And now you know why the Lord showed this to me ஆண்டவர் எனக்கு ஏன் இதை காண்பித்தார் என்றால் and explained me this week only. இந்த வாரம் தான் அதை எனக்கு அவர் வெளிப்படுத்தி எனக்கு See, சொல்லிக் so கொடுத்தார். many things servant of God will not know. எத்தனையோ காரியங்கள் தேவ ஊழியக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். It will take a long time for them to know அவர்கள் தெரிந்து He கொள்வதற்கு will ரொம்ப teach நாட்கள் them. எடுக்கலாம். at the right time, ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அதை அவர்களுக்கு கற்றுக் so கொடுப்பார். they can take any form. அப்படி இருக்கும்போது அந்த விழுந்த சாத்தானுடைய தூதன் எப்பேற்பட்ட ரூபத்தை ஆனாலும் எடுக்க He முடியும். can take a form of anything எந்தனுடைய ரூபத்தினாலும் and be அவன் waiting வர for you முடியும். உனக்காக அங்க இருந்து in the காத்து nook and corner, எல்லா மூலைகளிலும் காத்து expecting கொண்டிருப்பான். you to wait, expecting you to come. நீ எப்ப வருவேன் என்று காத்து கொண்டிருப்பான். But இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுவோராலே முற்றிலும் இம்மட்டும் ஜெயம் கொள்ளுவோராய் இருந்தோம் அவருடைய கிருபையினாலே. In all these things we were more than conquerors through him who has loved us by his grace. இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசு நம்மேல் அன்பு கூறினபடினாலே இவைகள் அனைத்திலும் நாம் மேற்கொண்டு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக இருப்போம். Amen. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. Maggie has got to read the Bible more and more. Like Maggie always, there were so many preachers now preaching on the road everywhere. They don't know the Bible. வேதம் தெரியாம நிறைய பேர் இப்படியாக தான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். So many pastors, எத்தனையோ poor போதகர்கள், pastors. ஏழை போதகர்கள். You know the Bible first, then you preach the gospel. முதலாவது தேவனுடைய புத்தகத்தை படித்த பிறகுதான் நாம் பிரசங்கம் செய்ய Read வேண்டும். this Bible day and night, and it shall be your food. இரவும் பகலும் வேதத்திலே தியானம் செய்யும் போது அதுவே நமக்கு உணவாகும். It's not because of my holiness I live, என்னுடைய பரிசுத்தத்தினாலே நான் இருக்கிறேன் என்பதில் அர்த்தமல்ல. because I was able to read the Bible and the word of God inside me,
So I am living today. ஆண்டுடைய வார்த்தையை நான் படித்து ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நாளிலே நான் Not because of any good things I did. நான் செய்த நன்மையான காரியங்கள் Not because of anything else. வேற எதினாலும் அல்ல. But because of His grace. அவருடைய கிருபையினாலே. And because of the word of God inside me. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையினாலே. What I know and I can say I do not know more. தெரிந்தும் எனக்கு இன்னும் நிறைய தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். More than a year I was in the Bible day and night. ஒரு ஆண்டுக்கு மேலாக இரவும் பகலும் நான் வேதத்திலே உட்கார்ந்திருக்கிறேன். இரவும் பகலும். Day and night 365 days. 365 நாட்கள். Day and night English Bible, Tamil Bible. English Bible, Tamil Bible. English Bible and Tamil Bible மாத்தி together read this verse, read that verse, read this verse, read this verse. I had a great zeal to read the Bible. ஆண்டுடைய வார்த்தையை படிப்பதிலே அதிக விருப்பம் எனக்குள்ளே இருந்தது. Now I say to you, if you want to overcome this evil one which is waiting somewhere else, you have to be very careful. இப்பொழுது நான் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய ஆவியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் take away the evil out of your mind. அவனுக்கு உண்டான காரியங்களை உங்களுக்குள்ள take out of the evil out of your mind. அவனுக்கு உண்டான காரியங்களை உங்களுக்குள்ள எடுத்து you want to be the richest man? உலகத்திலே ரொம்ப ஐஸ்வர்யமானாக நீங்க இருக்கணுமா? I do not know. He is telling, Bill Gates is telling, he fooled me. Bill Gates இப்ப சொல்றாங்க அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று. He fooled me. அவர் எங்களை ஏமாற்றி விட்டார். I do not know. I don't want to talk about Bill Gates because now he is a good man. எனக்கு தெரியாது இப்ப அத நான் பேச விருப்பப்படல. But he was the richest man. நான் அப்பொழுது அவர்தான் ஐஸ்வர்யவானாக இருந்தார். But this man made everyone rich and everyone power because they sacrificed something else. இந்த நபர் எல்லாரையும் ஐஸ்வர்யவானாக மாற்றினார் ஏனென்றால் அவர்கள் சில காரியங்களை even this Bill Gates, Michael Jackson, everyone was with him. நிறைய பேர் உலகத்திலே ரொம்ப Trump many times, more than 10 years friends. Now he's saying, no, I do not know all these things. And Bill Clinton also there. Everyone are there. நிறைய பேர் இருக்காங்க அதுல. So whatever it is, I'm just telling in messages. But in Christian Inspiration Quotes, I never allow this politics inside this group. இந்த Facebookல Christian Inspirational Quotesல politicsல நான் ஒரு காலமும் நான் அதை வந்து அனுமதித்தது இல்லை. அப்ரூவ் பண்ண மாட்டேன். If someone is talking good about Trump or bad about Trump, I don't approve it. எந்த ஒரு தலைவரை பற்றி நல்லது பேசினாலும் சரி கெட்டது பேசினாலும் சரி I don't approve. Only Christian quotes. உண்மையாகவே கிறிஸ்டியன் கோட்ஸ் இருந்தா அப்ரூவ். So my dear friends, now I speak because I have to speak. The time has come for me, everyone to speak. Every man of God to speak. என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் What are you doing? Are you sleeping? நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? தூங்கி கொண்டிருக்கீங்களா? Are you sleeping like Simon Dawson? சைமன் ராசனை போல தூங்கி கொண்டிருக்கிறீங்களா? Yes, we were sleeping for so many days. ஆமா இத்தனை நாள் நம்ம தூங்கி கொண்டு தான் இருந்தோம். But some people around us doing witchcraft and all these things. சில பேர் நம்மை சுற்றி நிறைய பேர் சூனியங்களையும் நிறைய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். And there are so many people of God, affected. அதனால எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். Are you going to be there in the number? நீங்களும் அந்த அவருடைய சேனையில ஒருவராக இருக்க போறீங்களா? I think all have started sleeping. எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாத்தான் அப்படி சொக்குபடி அப்படி போட்டான். Because you have something of him inside you. சாத்தான் இப்படியாக உங்களை செய்திருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு உண்டான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடியாலே. தூ நானா just like this if he says you'll start sleeping. You'll not be able to hear the word what I speak. அவனுடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியாது. And you will start seeing the time. அப்புறம் நேரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. Lord, I want. When I was small boy, I did not know I liked the song. சிறு வயதில இருக்கும் போதே இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I said, Lord, I want to be among the number. ஆண்டவரே நானும் அதிலே ஒருவனாக. When the saints go marching by. பரிசுத்தர் பவனியிலே நானும் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் ஆண்டவரே. Just a small boy. Just a small boy, younger than Joe. ரொம்ப சின்ன வயதில இருக்கும் போதே. ஜோவோட younger. ஜோவோட ரொம்ப சின்ன வயதில இருக்கும் போதுல இருந்தே. Lord, I want to be among the number. When the saints go marching by. Lord, I want
to be among the number when the saints go marching by. தேவரே என்னையும் கூட ஒரு அங்கத்தினராய் தேவரே நீர் என்னை மாற்றும். எத்தனை பேருக்கு? How many people want to be in the number? Come on. சொன்னபடி எத்தனை பேர் நீங்களும் அப்படியாக நானும் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்று? எவ்வளவு ஃபாஸ்டஸ் மேகிக்கு சொக்குப்படி போட்டா பார்த்தீங்களா? டக்குன்னு வேற எங்கே போயிட்டான். இதான் சாத்தான். Lord, I want to be among the number. Lord, I want to be among the number. எத்தனை பேரு? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். சும்மா கை வைக்க கூடாது. என்ன காரணம் இருக்குன்னு தெரியும். கமான், உண்மையா இது நாளத்தில் சொல்லுங்க. கத்தரதை பார்ப்பேன், நான் பார்க்கறது இல்லை. கமான், கரங்களை வைத்துங்க. Lord, I want to be among the number when the saints go marching. பரிசுத்தவான்கள் அப்படியே மார்ச் பாஸ்ட். கர்த்தர் நல்லவர், கிருபை என்று பொழுது சொல்லும் போது ஆண்டவரே அவங்க மத்தியில நானே இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். Lord, I want to be among the number when the saints go marching by. தேவரே என்னையும் கூட நீங்க ஒரு அங்கத்தினராக மாற்றுங்க. ராஜாதி என்னையும் கூட ஒரு அங்கத்தினராக மாற்று. சுத்தர் பவனியிலே சஹாந்திரோ திரைக்கோ யாந்திரோ ராஜாதி என்னையும் கூட ஒரு அங்கத்தினராக மாற்று. ராஜாதி என்னையும் கூட ஒரு அங்கத்தினராக மாற்று. Come on, sing. ராஜாதி என்னையும் கூட ராஜாதி என்னையும் கூட. Hallelujah, 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 hallelujah. Can you sing the song? Hallelujah, 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 hallelujah. Amen. How many people want to? Come on. தேவரீர் என்னையும் கூட ஒரு அங்கத்தினராக மாற்றும் என்று சொல்ற கரங்களை வைத்துக்க பார்க்கலாம். Come on. Lift your hands. ஆண்டவரே, நிறைய பேர் எது கை தூக்குறீங்க கூட தெரியாம கை தூக்குறீங்களோ? Come on. எபினேசர் வாப்பா. எபினேசர். கிஷோர் also. Come stand here. Here's some water. நீ வந்து ரெண்டு பக்கத்தில் அதை வச்சு மைக்க வச்சு sing a song when the saints go marching by.
கிஷோர் எபினேஸ், கிஷோர் எபினேஸ். ஒரு 2 பேர் இங்க பாருங்க, 2 பேரும் என்ன பாருங்க, இந்த கையை பிடிங்க. 2 பேரும் வலது கை வச்சு, வலது கை. இப்போ the power of God will come upon you. ஆண்டவருடைய வல்லம் உங்க மேல வரும். உங்களை சுற்றி சுற்றி ஒரு அக்னி, ஃபயர் அப்படியே சுற்றி 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 மேல போகும். எஸ், மேல இருந்து ஒரு அக்னி வரும். உங்களை சுற்றி 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 சுற்றி. கிஷோர், கிஷோர், உன் நெற்றியில் என்ன பண்ணுது? என்ன நடக்குது நெற்றியில? இருக்கு. எபினேஸ், உன் நெற்றியில் என்ன பண்ணுது? எபினேஸ், உன் நெற்றியில் என்ன தெரியுது? என்னமா? ஒரு மாதிரி ஒயிட்டா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஒயிட்டா சுத்தி போகும். பாத்தீங்களா? கர்த்தருடைய அக்னி, ஃபயர். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கிரீடம். இது ஒருவரும் உங்க மேல இருந்து பறிக்க முடியாது. பாத்தீங்களா? நான் சொன்னா ஒயிட்டா அக்னி சுற்றுது, நெற்றி சுற்றுது. அதான் கர்த்தர் வைக்கிற கிரீடம். ராஜா நீ என்னையும் கூட ஒரு அங்கத்தினராக மாற்று. சீக்கிரமா உலகம் முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. ஆனா கர்த்தர் அவருக்காக தம்முடைய பிள்ளைகளை எழுப்புகிறார். The Lord is selecting people for him. கடைசி காலங்களில் வாலிபர்களை கர்த்தர் எழுப்புகிறார், எழுப்புவார், வல்லமையை கொடுப்பார், வல்லமை தரிப்பார், ஆண்டவருக்காக செலக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ராஜாவே என்னையும் கூட ஒரு அங்கத்தினராக மாற்று. என் கையில இருந்து உங்களுக்குள்ள என்ன வருது? கிஷோர் எபினேஸ், சொல்லுங்க. பவர் வர மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஓலி பவர் உள்ள போற மாதிரி இருக்கு. உடம்புலாம் ஷிவரிங் ஆகும். என் கையில இருந்து என்ன? ஒயிட் கலர் போயிட்டு போயிட்டு ஒரு ஓலி பவர் ஏதோ உள்ள போற மாதிரி இருக்கு. எந்த இடத்துக்கு போகுது? ஹார்ட்டுக்கு போறோம். ஹார்ட்டுக்கு போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை தொடுகிற தேவன். நிறைய காரியங்களை குறிச்சு சிந்திக்கிற கிஷோர், தேவையில்லாத காரியங்களை குறிச்சு சிந்திக்கிற, மனம் நொந்து நொந்து போற, மனம் உடைஞ்சு உடைஞ்சு போற. ஆனா கர்த்தர் உன்னை அநேக முறை தேற்றிக் கொண்டே இருக்கிறார். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே. தூய்மை ஆவியானவரே, இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப வல்லமை நல்லா இறங்கிக்கிட்டே இருக்கு. எஸ் எஸ் எஸ். தேற்றிடுமே உள்ளங்களை
உள்ளங்களை தேற்றிடுமே, உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. Power, power, power. Yes. அசைவாடும். Yes, yes. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வல்லமை கொண்டு anoint them. I anoint them by power. உள்ளம் நிரம்ப துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் காயங்களை அசைவாடும். உங்களுக்குள்ள ஆவியான ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப. Power anointing, 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 power anointing. என்ன சொல்லுவோம்? கல்லம் மன்னம் கடவுளல்ல, கையின் சேத்திரம் தெய்வமல்ல. கல்லம் மன்னம் என் கடவுளல்ல, கையின் சேத்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் நிகரே இல்லாத சர்வேசா. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? எப்னேஸ் கிஷோர் எப்படி சொல்றது தெரியல. ஆமென். நீ சொல்லு. வலிக்குது ரொம்ப, வயிறுல அக்கினி மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சோ கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். உங்க மேல இருக்கிற அந்த கிருபை உங்க வீட்டாருக்கு கூட நீங்க ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்க வீட்டாருக்கு கூட ஜெபிக்கலாம், உங்க அம்மாக்கு எல்லாம் கூட நீங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அனல் கொதிக்க ஒருத்தர் வேண்டும். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் அவர்களை கொண்டு என்ன செய்வாரு? பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். போங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ சுற்றிலும் சத்துரு அந்த பாடல் கூட. Can you take the song for me? வேற யாருக்கு அந்த அனாயிண்டிங் பிரேயர் வேணும்? கரங்களை மாத்திரம் வயது. அனாயிண்டிங் பிரேயர், அனாயிண்டிங் பிரேயர் வேற யாருக்கு வேணும்? யங் பீப்புளா இருக்கவங்க
anointing prayer. எங்க இருக்கிறவங்க anointing prayer வேணும்னா கரங்களை வைத்து சுற்றிலும். Can you take the song for me? கவன் கரங்களை வைத்துங்க. எடுக்கலையா? என்ன அவகையை பிடிச்சி சரி வாங்க ரெண்டு பேரும் வாங்க. அன்பு ராமேஸ்வரி பார்த்து கொண்டே துன்ப பெருக்கிலே சோதனை. Can you start the song? Tabla. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். கமான் கடலை. வியாகுலம் உன்னை நெருக்கிடினும் ஆனேசரேதம் என்ப சத்தம் ஈந்திடுவார். ஆனேசரேதம் என்ப சத்தம் ஈந்திடுவார். அன்பராமேசு கொண்டே அன்பராமேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே தாமே பலியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே பலியும் துன்பத்திருக்கீனே சோர்ந்திடாதே. அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்பத்திருக்கீனே சோர்ந்திடாதே. அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்வீலி போல கண்வீலி போல மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றுதானே சோதிரம். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். உன் வழிகளை அறிந்திருக்கிறார். உன் யோசனைகள் அறிந்திருக்கிறார். உன் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் ஆண்டவனை பார்த்து பேசுகிறார். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய்
எனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, வந்து தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. கர்த்தர் உங்க மத்தியில் உலாவுவேன் என்று சொல்கிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரால் எல்லாம் பெறுவீர்கள். சகாய அவர் கரத்தை நீங்க பிடித்ததனால் தோல்வி இல்ல. அவர் கரம் உன்னை நடத்தும், எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டுவாய். சொந்து போன நேரம் எல்லாம் உன்னை தேற்றி வந்தேனே, உன்னோட கூட இருந்தேன். சாத்தான் உன்னை கீழே தள்ள நினைத்த போது உன்னை தாங்கி பிடித்த தேவன் நான். கலங்காதே மனமே, காக்கும் தேவன் உண்டு, உன்னை நேசிக்கும் தேவன் உண்டு. நீ கலங்காதே கலங்காதே. துன்பம் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அது உன்னை மேற்கொள்ள விட மாட்டாரே. துன்பம் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அது உன்னை மேற்கொள்ள விட மாட்டாரே. இயேசுவின் பின்னே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் முன்னால் முன்னால், உலகமன் பின்னால் பின்னால் பின்னால். சிலுவையின் முன்னால் முன்னால் முன்னால். எஸ், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் fire 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 of God. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள். ஆமென். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் இருக்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, கமான், நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியாது. அவன் வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, வல்ல தூதரா. தேவ தூதர் வேற, சாத்தான தூதர்கள் வேற. தூதர்கள் உன்னை கத்தரை விட்டு பிரிக்க முடியாது. எல்லா விதத்திலையும் ஆண்டுக்கு பிரியமற்ற காரியங்களை முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிற சாத்தானின் வல்லமைகளை கத்தர் இன்றோடு உங்க எண்ணங்களை விட்டு அழித்து போடுகிறார். வானத்திலிருந்து ஒரு ரேஸ் போல ஒரு கதிர்கள் வந்து இறங்குகிறது. எப்படி வேண்டாத கிருமிகளை அழிக்கிறதோ அதே போல வேண்டாத காரியங்களை அழித்து உங்களை நிலைக்க பண்ணுகிற தேவ ஆவியானோட வல்லமை
உங்க மேல வருகிறார். ஹல்லேலூயா. உங்க செல்ஸ் மேல, உங்க அணுக்கள் மேல, உங்க செல்ஸ் மேல, உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும், உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும். Receive the anointing power of the Holy Spirit. Receive. இன்றிலிருந்து புதிய பாஷை பேசும்படி உங்க நாவை கத்து திறப்பார். எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தானா என்ன? திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. Come on, speak. Yes, in the name of Jesus. Trabakaya andro, Sirvini andro niya kani asha andro niya, Truna kani kiri andro. Hallelujah. Hallelujah. மான்கள் நீரோடை வாஞ்சத்தை கதறது போல என் ஆத்மா வாஞ்சத்தை கதறது. நீங்க மேகத்துக்கு மேல, வானத்துக்கு மேல, மலைக்கு மேல இப்ப பறந்து போகணுமா? இதோ என் கரன் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பிடித்து கொண்டு மலை மேல் கொண்டு செல்லுகிறார். மலை மேல அந்த மேகத்துக்கு நடுவுல உங்களை கொண்டு செல்லுகிறார். தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில். இது கர்த்தர் பாஸ்டர் கொண்டு போன இடம். இந்த இடத்தை பாருங்க. இது கர்த்தர் பாஸ்டர் கொண்டு போன இடம். இங்க தான் பாஸ்டர் பாடினார். நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எங்கள் ஆத்மாவுமையே வாஞ்சித்து கதறுதே. இந்த இடத்துல இருந்தா பாஸ்டர் பாடினார் இந்த பாட்டை. இந்த மலை மேல இருந்தா பாடினாரு. ஜமேனி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ, தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவல் பாடுபட்டு இந்த மலை மேலதான், இந்த இடத்துல தான் பாஸ்டர் பாடினார் இந்த பாட்டு. உங்களை கர்த்தர் கொண்டு போயிருக்க பாத்தீங்களா? நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே. எந்த நாட்டுமா? தஞ்சமம் நீ, அடைக்கலம் நீ. Fire, 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 fire. சீனாய் மலை மேலே
மோசேக்கு தம் முகத்தை சீனாய் மலை மேலே, மோசேக்கு தம் முகத்தை காண்பிக்கும் போதும் நான் அங்கே அங்கே அவருடன் இருந்தேன். காண்பிக்கும் போதும் நானும் அங்கு அவரோடு இருந்தேனே. நீரோடை வாஞ்சித்து ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது மட்டும் சொல்ல முடியுமா? ரெபேக்காவும் கிரேஸும் சொல்லுங்க வாங்க. What experience do you have? என் கரத்தை ரொம்ப அப்படியே ஒரு அழுத்தமா ஒரு கரை என்ன பிடிச்சது நான் உணர்ந்தேன். ரொம்ப வெயிட்டா இருந்தது. இந்த கையை என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற அளவுக்கு ஒரு வெயிட், ஒரு கரை என்ன பிடிச்சது நான் உணர்றேன். எனக்கு கையெல்லாம் ஒரே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. கால் அப்படியே யாரும் என் கூட இருக்கிற மாதிரியே இருந்தது. எனக்கு அப்படியே பாரமா இருந்தது. காலெல்லாம் கையெல்லாம் அப்படியே ஷாக்கா இருந்த மாதிரி இருந்தது. ஹார்ட் பீட் ரொம்ப துடிச்சிட்டே இருந்தது எனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் தொடணும். நீங்க போய் உட்காருங்க. உங்களை எல்லாரும் தொடணும் ஆண்டவர் விரும்புகிறார். எதனை விசுவாசிக்கிறீங்க? எதனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் இந்த நாட்கள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க போய் உட்காருங்க. எதுக்காகனா ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க உங்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. எழுவி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. இன்னும் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை பார்க்கணும்? சரி, நீங்களாம் அப்புறம் பாருங்க. பெட்டர் ஆயிடுச்சு. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஃப் பண்ணுங்க.